வெல்கம் டு ஆர்ஜே ஜென்னா விளாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா குடல் சூப்பு தான் பார்க்க போகிறோம். குடல் சூப் வந்து அல்சர்லாம் இருக்கவங்க கண்டிப்பாக சாப்பிட்டா வயிறு புண்ணு நல்லா, எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க, இது சாப்பிட்டா வயிற்று புண்ணுக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது அப்படி சொல்லுவாங்க. எப்படியோ அப்படி சாப்பிட வைப்பாங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியல. பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதையுமே அரைக்காமல் ஒரு ஈஸியான சூப்பு தான் பார்க்க போகிறோம். குக்கரில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துருக்க குடலுக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து பாதி குடல் தான் எடுத்து செஞ்சுருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து கம்மியான இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் நிறையா குவான்டிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா குடலை கழுவிக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை போட்டு உப்பு போட்டு ஜீரகத்தூள் அப்புறம் மிளகுத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5-6 விசில் போட்டு இறக்குங்க. நல்லா சுட சுட குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.